இந்த 1லேருந்து 10 வரைக்கும் நீங்கள் வந்து நாங்கள் ஒவ்வொருத்தர் பேராக சொல்லுவோம், நீங்கள் அவங்களுக்கு அந்த நம்பர் கொடுக்கணும், எந்த நம்பரில் அப்படின்ட்டு. பேஸ்ட் ஆன் ஹார்ட் ஒர்க்கிங், டெடிகேஷன், உங்கள் டீம் தான் சார், அப்புறம் பெர்ஃபார்மன்ஸு எல்லாம் சேர்த்து. ஓகே, உங்கள் டீமில் இருக்கிறவங்க பேராக நாங்கள் சொல்லுவோம். பசங்க தானே? பசங்க தான். ஆமாம், ரேங்கிங். ஓகே, அரவிந்த் ஆகாஷ் 6வது இடம். நீங்க தானே சொன்னீங்க. அரவிந்த் நான் இல்லம்மா. இல்ல அரவிந்த் ஆகாஷ் இல்ல எனக்கு நம்பரா இவங்களை எப்படி சொல்றது தெரியல. கேம் அதான். பட் ஆனால் வந்து அவனை பற்றி சொன்னோம். அவன் வந்து என்னன்னா வந்து நான் எப்படி அவனை வந்து நான் இந்த கேரக்டர் இப்படி இருக்குடா, எனக்கு இந்த மாதிரி பண்ணி வந்தேன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணால், ஐ திங்க் இஸ் மோஸ்ட் இந்த கும்பல்லையே என்னோட இந்த கேங் இருக்குல்ல, சென்னை 28, சரோஜா, கோவா, இந்த பசங்க கேங்கில் வந்து மங்காத்தா வரைக்கும் எடுத்துக்கோங்களேன், எல்லாத்துலேயும் அதில் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப டெடிக்கேட்டடான ஒரு பர்சன் அப்படின்னு சொன்னால் அது அரவிந்த் ஆகாஷ் தான். அது வந்து உடம்பு குறை அப்படின்னா உடம்பு குறைச்சிடுவான், 6 பேக் வேணா 6 பேக் வைப்பான், தொப்பை வச்சுக்கூடா அப்படின்னா நல்லா சாப்பிட்டு நல்லா தொப்பை வச்சுருவான், அடுத்து திரும்ப வேணுன்ட்டு அடுத்த படத்துக்கு திரும்ப ஏறடா அப்படின்னு சொன்னால் இழைச்சிடுவான். ஸோ அந்த படத்துக்காக வந்து ஹி வில் டூ வண்டர்ஸ். வெரி வெரி டெடிக்கேட்டடான யூனிவர்ஸில் ஒரு மினி கமலஹாசன் அவர். ஐயோ ஆமாம், நல்ல டெடிக்கேட்டடான ஒரு. சரி, அடுத்த பேர் சொல்லி இதை விட்டுருவான். ஜெய்க்கு என்ன நம்பர் கொடுக்கலாம்? ஜெய் ஒரு 3 to 4. 3 to 4னா 4-6 முடிஞ்சு. இல்ல 3 to 4னு ஏதோ டைமிங் மாதிரி சொல்றாரு. 3 or 4 அப்படின்னு 3 to 4 3.5 கரெக்டா இருக்கும். வாங்க 3.55 அப்பனால ஒரு நம்பர் சூஸ் பண்ணுங்க சார். என்ன படத்துக்கு ரேட்டிங் மாதிரி ஆகுது. சரி 4 வச்சுக்கலாம். 4. ஓகே, இப்போ அடுத்தது சிவா வந்து அதேதான். ப்ராபபிலி அது அரௌண்ட் 3 to 4 தான். 4, 5 லாக் பண்ணிக்கலாம். நம்ம லாக் பண்ணி நம்ம அவ்வளவுதான். இல்லன்னா இது அப்படியே போயிட்டே இருக்கும். அடுத்து வந்து யாரை சொல்லலாம்? வைபவ் அண்ணா. வைபவ் எனக்கு நல்லாவே தான். எல்லாமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். 1, 2லாம் யாருமே கிடையாது. ஓகே சார், எல்லாமே வந்து ஒரு 3. இது அதனால தான் ஹார்ட் ஒர்க், டெடிகேஷன் அதெல்லாம் வச்சு நாங்கள் இது பண்ணோம். சரி, ஆக்சுவலி எல்லாருமே ஹார்ட் ஒர்க்கிங், டெடிகேட்டட் தான். வைபவ் நான் வந்து ப்ராபபிலி 3 சொல்லுவேன் நினைக்கிறேன். 3. ஓகே. பிரேம்ஜி ஒரு 9 சொல்லுவேன் நான். ஒட்டனே தம்பின்னா பாவம் அவரு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்காரு. என்கிட்ட எல்லாம் அவ்வளவு ஃபீல் பண்ணிருக்காப்புல. என்ன ஃபீல் பண்ணா? நிறைய பண்ணாரு. இது சம்பந்தமா இல்ல. பிரேம்ஜி வந்து எனக்கு டிஃபால்ட். அதனால அவனை நான் எங்க வச்சாலும் அவன் வந்து இஸ் தி ஒன்லி பிரதர். இப்ப நான் அண்ணான்னு நான் பாசம் இல்லையா? நீங்க முதல்ல அவர் ஏன் அண்ணான்னு கூப்பிடுறீங்கன்னு எனக்கு புரியல சார். உங்களோட பெரியவரா தான் சார் கண்டிப்பா. அட பாவி, பிரேம்ஜியே என்னோட பெரிய. எல்லாம் அந்த மையின் மகிமை தான். எல்லாம் எனக்கும் நரைக்கும் போது நான் பாத்துக்கிறேன். டெய்லி தான் நான் பாக்குறேன். எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல சும்மா கேரக்டரா பேசுறோம். அடுத்து நிதின் சத்யா. நிதின் சத்யா ப்ராபபிலி ஒரு 7. இப்போ நான் வந்து 3, 4, 5, 6, 7 முடிஞ்சு. பிரேம்ஜி 9 வரைக்கும் முடிஞ்சது. 8, 10, 1, 2 தான். ஆமா 8, 10, 1, 2. அஸ்வின் மங்காத்தால Ashwin is very dedicated, very dedicated. ஆக்சுவலி இந்த குரூப்பில் பார்த்தீங்கன்னா அவன் வந்து பயங்கர ப்ரொஃபஷ்னலான ஒரு ஆக்டர்னு சொல்லணும். வெரி மெத்தட், நல்லா ரிஹர்ஸ் பண்ணி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆஸ் அன் ஆக்டராக டெடிக்கேட்டடாக அப்படி சொல்கிறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஐ கேன் ப்ராப்ளி கிவ் him 2. ஏன்னா அது வந்து அவுட் ஆஃப் த பாக்ஸ் அவர் இந்த படத்தில் வந்திருந்தார். லாஸ்ட் மினிட்ல தான் வந்தான். அவனோட மோனோலாக் ஒன்று பண்ணியிருந்தான். ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஜஸ்ட் அவன் வந்து கேமரா முன்னாடி வந்து ஒரு ஃபேஸ்புக்கில் இருந்த ஒரு வீடியோ. எனக்கு வந்து சரண் தான் வந்து எஸ்பிபி சரண் தான் வந்து அஸ்வின் இன்ட்ரடியூஸ் பண்ணார். இன்ட்ரடியூஸ் பண்ணி நல்ல ப்ராஸ்பெக்டராக நீ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அந்த வீடியோலாம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ வந்து நான் அஜித் சார்கிட்ட காட்டினேன். இந்த பையன் நல்லா இருக்காருன்னா, அந்த பையன் வந்து நடித்தா நல்லாயிருக்கும். ஆக்சுவலி அந்த கேரக்டருக்கு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் யோசிச்சது வந்து கணேஷ் வெங்கட்ராம் மாதிரி ஒருத்தர் தான் யோசிச்சோம். எனக்கு வந்து என்னென்னா வந்து அஜித் சார் சைஸில் ஹைட்டில் இருக்கணும். ஏன்னா கடைசியில் வந்து இந்த பாடி அந்த பாடின்ற மாதிரி நினைக்கணும். அதனால வந்து அப்புறம் வந்து கொஞ்சம் ஃபேராக இருக்கணும், அஜித் சாரை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு தாட் ப்ராசஸ். அதனால் அந்த ஹைட்டில் இப்படி இருக்கிறது கணேஷ் கரெக்டாக இருப்பாப்ல அப்படின்னு சொல்லி யோசிச்சது. அதுக்கப்புறமா ஒரு டேட்டு ப்ராப்ளம் ஆயிடுச்சு. அப்புறம் கடைசி நேரத்தில் வந்து இவனை நான் சொன்னேன், இந்த பையன் நல்லா இருக்காங்க. பார்த்த உடனே சூப்பர்ரா கூப்பிட்டவனை அப்படின்னு இம்மீடியட்டாக எங்கள் வீட்டில் தான் நடந்துச்சு. அது எங்கள் வீட்டில் உட்காந்து அந்த ப்ரொடக்ஷன் மீட்டிங் நடந்துச்சு. அது சார் எப்படின்னா வந்துட்டு
வந்துடுவார். வீட்டில் வந்து பயங்கரமாக அவர் பயங்கர காஃபி ரொம்ப பிடிக்கும். அவர் காஃபி நிறைய குடிப்பார். எங்கள் அம்மாட்ட வந்து அம்மா காஃபிமா சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபுல் டே இருந்தாங்க. நான் வீட்டிலே சாப்பிட்டுட்டு உட்காந்து ப்ரொடக்ஷன்லாம் இங்கேயே வீட்டுக்கு வர சொல்லிவிட்டு எங்கள் வீட்டிலேயே வந்து ஃபுல்லுத்தையும் செட் பண்ணிவிட்டு அடுத்த நாள் ஷூட்டிங் போகிறோம். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணி கொடுத்தது. அன்றைக்கி தான் வந்து ஷூட்டிங் கொஞ்சம் ஜஸ்ட் டே பிஃபோர் தான் வந்து ஏன்னா ஃபஸ்ட் ஷெடியூல் வந்து நாங்கள் அது அஜித் சாரோட வீடு செட்டு தான் ஒன்று போட்டிருந்தோம். அவருடைய அந்த ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட் மாதிரி அந்த வாடா பின்லேடா சாங்லாம் வரும்ல, அந்த வீடு ஒரு சின்ன அது வந்து செட்டுது. அது வந்து ஓஎம்ஆரில் வந்து செட் போட்டோம். ஸோ அந்த செட்டு போர்ஷன்ஸ் ஃபுல்லாகவே எடுத்துட்டோம். அது ஃபஸ்ட்டு அவர் வீட்டில் நடக்கிற விஷயங்கள், அந்த சாங்கு, அது எல்லாமே ஃபஸ்ட்டு எடுத்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பேங்காக்கில் போயிட்டு அந்த விளையாடு மங்காத்தா சாங் எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன பிரேக் இருந்துச்சு. அந்த பிரேக் போது வந்து அடுத்த ஸ்கெடியூலுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழுத்தோடனே வந்து அவர் பயங்கர அது சார் சீக்கிரம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்துட்டார். எல்லாரையும் கூப்பிடு, நான் நம்ம வீட்டிலேருந்து பேசிக்கலாம் சொல்லிட்டு நம்ம வீட்டிலே இருந்து அன்றைக்கி தான் அஸ்வின் தாகப்பண்ணு ஃபிக்ஸ் ஆச்சு. அடுத்த நாள் வந்து அந்த இவங்க திருடினதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல போய் வைப்பாங்கல்ல, காசு வைப்பாங்க, அந்த செட்டு வந்து நம்ம பினிமில் ஏர்போர்ட் பினிமில் கிட்ட வந்து அதில் செட்டு போட்டோம். அந்த செட்டில் வந்து அது நடந்துச்சு. அப்போ தான் வந்து அந்த மோனோலாக் பார்த்துட்டு தான் வந்து அஸ்வின் தாகப்பண்ணு எங்கள் வீட்டில் தான் வந்து உடனே அவனை வர சொல்லி அவனை பார்த்து செலக்ட் பண்ணி. சரி, ஓகே, இந்த லிஸ்ட் நம்பர் லிஸ்ட்டில் வருவோம். இப்போ அடுத்தது மஹத் அவர்கள். மஹத்தும் நல்ல டெடிகேட் தான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் இருக்கானுங்க எல்லாருமே. 8, 10, 1, 8 வச்சுக்கலாம். வெங்கட் பிரபு 10. அதாவது தன்னை தாழ்த்திக்கிட்டு மற்ற சரி, வெங்கட் பிரபு 1. உங்களுக்கு எது லாஸ்ட் பாருங்க. அஜித் குமார் சார் பார்த்தீங்களா, நீங்கள் உங்க பாய்ஸ் தானே அந்த படத்துல, அவரும் உங்க பாய்ஸ்ல ஒருத்தரா தானே வந்தாரு. அப்போனா அதெல்லாம் அவர் அதான் சொன்ன இல்ல கோட்டாரிங்க நான் முதல்ல சாப்பிட்றேன். கரெக்டாக ஒன்று காப்பில் தானே இருக்கு. நான் 10 சொன்னேன். எனக்கு அது சார் நான் சும்மா கலாச்சாரனால சொன்னேன். எவ்வளோ பாவம் கீழே இருந்துட்டு எல்லாரையும் மேலே தூக்கிருக்கு. அதுதானே ஒரு டேரக்டரோட வேலை. ஒரு ஜென்யூனான ஒரு கேள்வி ஒன்னோட இந்த இன்டர்வியூ முடிக்கணும் அப்படின்ட்டு. இந்த படத்துல பல விஷயங்கள், அதாவது போற போக்குல அவர் விபி அண்ணா படத்துல ஏதாவது ஒரு பிரில்லியன்சி ஒன்று பண்ணிடுவாரு. இந்த படத்துல இந்த வாடா பின்லடா சாங்கு இப்போ வரைக்கும் அந்த பாட்டை பார்க்கும்போது எப்படி இந்த பாட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, எவ்வளோ நாள் எடுத்திருப்பாங்க, எல்லாம் ஒரே ட்ரெஸ்ஸை போட்டு எப்படி ஒரே கண்டினியூட்டியில் எப்படி ஆட வைக்க முடியும், எல்லாம் மாறுதே. அது வந்து மைலோன்னு சொல்லி ஒரு கேமரா. அந்த கேமரா என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி அதோட நம்ம வந்து மங்காத்தால வந்து ஒரு ஷார்ட்டில் வந்து ஒரு டைம் லேப்ஸ் ஒன்று காட்டியிருப்போம்ல. அஜித் சார் அப்படியே வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆவார். அவரை பார்த்தா அஜித் சார் இங்கேயே உட்காந்துருப்பாரு. அப்புறம் பல அஜித் சார் வருவார் ஒரே ஷாட்டில் வந்து. அது வந்து டைம் லேப்ஸ்க்காக எடுத்தது. அதாவது இவ்வளோ நாள் அவர் பிளான் பண்ணுறாங்க, இது நடக்குது அப்படிங்கிற டைமில் பின்னாடி வந்து அதே மாதிரி வந்து சன்ரைஸ் சன்செட்டுலாம் பின்னாடி ஆகும். குழந்தைல அது வந்து 4-5 ஆக்ஷன் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். அது மூமெண்ட்டில் நீ அது வந்து கேமரா மூமெண்ட்டில் இருக்கும். நீ ஸ்டெடியாக வச்சனா எவ்வளோ பேர் வேணால் நீ பண்ணிடலாம். கேமரா மூமெண்ட்டில் இருக்கும்போது, கேமரா அப்படி வரும்போது நீ வந்து அவ்வளோ பேரை வர வைக்கணும் அப்படிங்கிறது வந்து அந்த மைலோங்கிற கேமரா வந்து என்ன பண்ணுன்னா வந்து அது ட்ராக்கில் வந்து அது ஆமோட ஃபிக்ஸ் பண்ணிவிடுவாங்க. அது வந்து நம்ம கிரேன் மாதிரி வந்து அதை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. அது வந்து ஃபிக்ஸ்டு. அது வந்து கம்ப்யூட்டரில் வந்து லாக் பண்ணுறாங்க. ஸோ இந்த கேமரா வந்து இப்படி மூவ் ஆகும், இந்த இடத்துல இப்படி போகும், இங்கே வந்து இப்படி வரும், இப்படி வந்து திரும்ப இப்படி திரும்பும். இது வந்து அவ்வளோ வாட்டி போட்டாலும் அதே தான் பண்ணும். ஸோ இது வந்து இப்போ நம்ம இதில் கூட தில்லாலங்கடியில் வந்து ஜெயம்ராஜா யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த சாங்கில் வந்து. அதில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்து ஃபுல்லாக ரவுண்டு தான் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணியிருப்பாங்க. மல்டிபிள் ஜெயம் ரவி வந்து தமிழ்நாடு சாங்கில் ஆடுவாங்க. ஸோ இது வந்து அப்படி தான் பண்ணுது. ஸோ அந்த கேமரா அதுக்குன்னு வாங்கிட்டு சரி நம்மக்கிட்ட இருக்கேன்னு சொல்லிட்டு சாங்லேயும் யூஸ் பண்ணலாம் சொல்லி கல்யாண் மாஸ்டர் கிட்ட சொன்ன உடனே வந்து அப்போ நம்ம வந்து அந்த மல்டிபிள்ஸ் ட்ரெஸ்ஸஸ் மாறுற மாதிரி நம்ம இதில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷார்ட்ஸ் மல்டிபிள் அஜித் சார் வந்து உள்ளே இருக்கிற மாதிரியான ஷார்ட்ஸ்லாம் வந்து அதில் தான் பிளான் பண்ணுவோம். இது நீங்கள் ஆக்சுவலி கேமராமேன் கிட்ட கேட்டிங்கன்னா இன்னும் டெக்னிக்கலாக ஒரு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியும். ஆனால் அந்த பாட்டில் வீடெல்லாம் மாறாது, இந்த பாட்டில் வீடு டைல்ஸ் எல்லாம் ஆமாம். அது வந்து பின்னாடி இருக்கிற எல்லாமே வந்து இப்போ வீடு எனக்கு என்னென்னா வந்து திடீர்னு நம்ம இந்த ஃபாரின் கட்டவே சாங்ஸில் பெருசாக என் படத்தில் சென்னை 28 தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பெருசாக அதை யூஸ் பண்ணதே கிடையாது. கட் பண்ணால் வந்து ஃபாரினில் சாங் பாட்டுருக்காங்க அப்படிங்கிறது. துப்பட்டா போய் விழுந்த உடனே இந்த மகன் உங்கள் சொந்த அப்பா பாட்டையே நீ யாரும் சொல்லியா அது? அப்போ என்ன பாட்டு சார்? இல்லை ஸோ அந்த மாதிரி டெக்னிக்கலான விஷயங்கள் நிறையா பண்ணியிருக்காங்க. உங்கள் படத்தில் உங்கள் இதில் படம்னு மட்டும் இல்லை, வெப் சீரிஸு இந்த மாதிரிலாம் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு பர்ஃபார்மர் சங்கரன். சரி, ஆனால் உண்மையிலே சொல்லணுன்னா வந்து நம்பர்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்டர் தெரியும்.
ஒன்றா படித்தோன்னு சொன்னல, அதனால தான் வி வென்ட் டு த சேம் ஸ்கூல், ஒரே கிளாஸ். என்னோட ரொம்ப பெரிய நல்ல ஆக்டர், நல்ல கரெக்டாக வந்து அவன் யூட்டிலைஸ் பண்ணும், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. சும்மா சில சமயம் வந்து அந்த சொன்ன மாதிரி தான் எல்லாருக்கும் கோஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸு. பட் ஆனால் வந்து எனக்கு அவனோட பெர்ஃபார்மன்ஸில் எனக்கு நான் ஒரு வெப் சீரிஸ் பண்ணேன்னு சொன்னேன். அந்த வெப் சீரிஸில் வந்து அவனோட கேரக்டர், ஏன்னா ஹி பிளேஸ் அ ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஹூ ஹேஸ் டு ஆக்ட் அஸ் அ கோஸ்ட். அதாவது வந்து பேய் வரல இந்த லைவ் டிவியில் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தான் வந்து பேயாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மேக்கப் போட்டு உட்கார வச்சுருப்பாங்க ஷூட்டிங்கில். அது ரிஹர்சல் சீன் ஒன்று இருக்கும், என்ன ஒன்று எக்ஸ்ட்ராடினரி சீன், ப்ரில்லியண்ட்டான சீன். அது வந்து அப்படியே ஆன் த ஸ்பாட்டில் இம்ப்ரூவைஸ் பண்ணி அப்படியே பண்ணான். அதனால் வந்து எனக்கு அப்போ தான் ஒரு விஷயம் புரிஞ்சுது, இந்த இம்ப்ரூவைசேஷன் அப்படிங்கிறது வந்து நம்மக்கிட்ட மட்டும் இல்லை, அதை ஒருத்தர் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு. அன்னைக்கு அவர் அக்செப்ட் பண்ணிட்டு அன்னைக்கு தட் வாஸ் மை டே, இட் மேட் மை டே அப்படின்னு சொல்லணும். அன்னைக்கு அன்றைக்கி செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக. திடீர்னு தான் பேசுவோம். ஆக்சுவலி வந்து உள்ளே வந்து அந்த ஒரு ப்ரொடக்ஷன் பாயை வந்து பயமுடுத்தணும், இவ்வளோதான். இது வந்து பயமுடுத்து டீ கொண்டு வருவான், அவனை வந்து பயமுடுத்து பயங்கரமாக ப்ரிப்பேர் பண்ணி பயமுடுத்துடும். அவன் பாட்டில் கேஷுவலாக போயிடும். ஐயோ சாரி, இது கண்ணாடியை உட்காந்துட்டு அதுதான் எக்ஸ்ட்ராடினரி. கண்ணாடியோட பேய் வந்துடும். அதுக்கப்புறம் கரடி உட்க மறந்துட்டேன். அதாவது நம்ம ஊரில் என்ன ஒரு பெரிய ஃப்ளா அப்படின்னு சொன்னா வந்து, இப்போ நீ வந்து ஒரு ஹைஸ்ட் படம் எடுக்கிற அப்படின்னு சொன்னால் உடனே அந்த படம் வந்து இட்டாலியன் ஜாப் இல்லைன்னா வந்து ஓஷன்ஸ் 11. ஏன்னா நம்ம மக்கள் பார்த்த ஹைஸ்ட் ஃபில்ம்ஸ் தான் இதுதான் இருக்கும். நம்ம வந்து அது ஜானராக ஒத்துக்கவே மாட்டானுங்க. இப்போ ஃபாரினில் வந்து ஒரு ஹைஸ்ட் படம் பண்ணேன்னா ஹைஸ்ட் ஜானர் இஸ் வெரி பியூட்டிஃபுல் எல்லாம் சொல்லுவாங்களே. இப்போ நம்ம அந்த ஜானர் எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் இது வந்து காப்பி சொல்லிடுவாங்க. இப்போ மாநாடு எடுத்து இப்போ ஹைஸ்ட்டுக்கு மங்காத்தா எடுத்துட்டீங்க. இப்போ கோவா வந்து நான் பண்ணதுக்கு காரணம் வந்து கோவா வந்து ஐ வாண்ட் டு டூ ஹேங் ஓவர் கிடையாது. கோவா வாஸ் மோர் ஆஃப் அ அமெரிக்கன் பைன்னு சொல்லி ஒரு அமெரிக்கன் ஃபிலிம்ஸ் ஆஃப் என்னென்னா வந்து ஒரு யங் அடல்ட் ஃபிலிம்னு சொல்லி அங்கே ஒரு பெரிய ஜானர் இருக்குது. ஹேங் ஓவரும் அதே ஜானர் தான். அமெரிக்கன் பை, ரோட் ட்ரிப், இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. ஸோ அந்த ஜானரில் நம்ம யூத்துக்கான ஒரு ஃபில்மாக பண்ணோம் அப்படிங்கிறது தான் அதோட ஐடியா. இப்போ சரோஜாவும் பார்த்தோன்னா வந்து சரோஜா வாஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் ஒன் நைட் ஃபிலிம்ங்கிற மாதிரி சொல்லலாம். நம்ம இதில் வந்து ஒன் நைட் ஃபிலிம்ஸில் வந்து அதுக்கப்புறம் தான் மாநகரம்லாம் ரொம்ப லேட்டாக தான் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி வேறு என்ன ஒன் நைட் ஃபிலிம் வந்துச்சுன்னு தெரியல எனக்கு. மும்பை எக்ஸ்பிரஸ் ஒன் நைட் ஃபிலிமா இல்லை ஒன் டே ஃபிலிம் இல்லை, அது போகும்ல அந்த. ஸோ ஒன் நைட்டில் நடக்கிற கதை வந்து ஐ திங்க் சரோஜா. அது வந்து பேசிக்காக அது வந்து ஹாலிவுட்டில் வந்து நிறைய படங்கள் 4 மணி நேரம் 24 மணி நேரம் இருக்குல்ல, அது ஒன் நைட்டு. ஆனால் அதில் டேவும் வரும். பட் இதில் அதே ஒரு குறிப்பிட்ட மெயின் பிளாட் வந்து ஒன் டேல நடக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி ஃபில்மாக இருந்துச்சு. அது நிறைய ஹாலிவுட்டில் வந்திருக்கு. இது இந்த ஈவில் டெட் படம் எடுத்திங்கன்னா ஒரு ராங் டர்ன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு பேய் வீட்டுக்கு போயிடுவாங்க, ஒரு ராங் டர்ன் எடுத்துனா ஒரு கொலைகாரன் இடத்துக்கு போயிடுவாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. இப்போ அந்த மாதிரி வரிசையில் தான் ஜட்ஜ்மெண்ட் நைட்னு ஒரு படம் வச்சு ராங்கான இடத்துல ஒரு கேங்ஸ்டர்ஸ் கிட்ட போய் மாற்றிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடியா தான் வந்து நம்ம எடுத்து பண்ணோம். ஸோ இட்ஸ் அ ஜானர் பேசிக்லி வந்து. அது நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னால் வந்து இது எல்லாமே நம்ம ஜானர் ஸ்பெசிஃபிக்காக பார்க்குறது இல்லைல்ல. இப்போ மாநாடு எடுத்துக்கிட்டிங்கனாலும் வந்து இது நான் காப்பி அடித்தோம் அப்படின்வாங்க. நான் காப்பி கிடையாது. ஏன்னா வந்து டைம் லூப் ஃபிலிம்ஸே ஹாலிவுட்டு, கொரியனு எல்லா லாங்குவேஜஸ்லேயும் வருது. அவங்க அது காப்பின்னு சொல்ல மாட்டாங்க, அது வந்து ஜானர். இந்தியாவில் பண்ணால் மட்டும் அது காப்பின்னு சொல்கிறாங்க நம்ம மக்கள். இதெல்லாம் நீங்கள் வந்து உங்களுடைய இதில் வந்து எடுத்து சொல்லி மக்களை வந்து புரிதல் கொண்டு தொடர்ந்து பேசுவோம். நேயர்களே இணைந்திருங்கள், உண்மையை பேச வேண்டிய நேரம் இது. எஸ், தி சூரியன் எஃப்எம் அன்டோல்ட் ஸ்டோரிஸ்.